அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா யூடியூப் சேனல். இப்போ இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில டவுட்ஸ் இன்னும் இருக்குது உங்களுக்கு. அந்த டவுட் எல்லாமே இந்த சிங்கிள் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் எப்படி இருக்குது, இந்த சிலபஸை எப்படி படிக்கணும், என்ன மாதிரி இருந்தால் இந்த சிலபஸை நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான சிலபஸ். இப்போ உதாரணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா இது வந்து யூஜிசி நெட்டோட சிலபஸ். இந்த யூஜிசி நெட்டோட சிலபஸ் தான் அப்படியே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், அதாவது இது வந்து நம்மளுடைய டிஆர்பியோட சிலபஸ். நம்ம டிஆர்பி சிலபஸ் தான். இப்போ இந்த டிஆர்பி சிலபஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ டிஜிட்டல் லாஜிக், சர்க்யூட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் லாஜிக், சர்க்யூட் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி தான் டேட்டா ரெப்ரஸன்டேஷன், இது எல்லாமே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். இதில் ரெண்டு மூணு வேணுமா எடுத்துருப்பாங்களே தவிர மற்றபடி இது எல்லாமே என்னது இருக்குது அப்படின்னா இங்கே மெமரி ஹையரைக்னா மெமரி ஹையரைக், இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன், இன்புட் அவுட்புட், சிபியு, பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், டிஜிட்டல் லாஜிக், சர்க்யூட் அண்ட் காம்பவுண்ட்ஸ், டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இதில் நம்பர் சிஸ்டம் இருக்குது, அவ்வளோதான். நம்பர் சிஸ்டம் இங்கே கீழே வரும், இதில் இருக்குது, சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜில் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 12th எடுக்கிறதுனால பிஹெச்பி, மைஎஸ்கியூஎல், சைபர் செக்யூரிட்டி இது எல்லாமே வரும். ஆனால் இங்கே வந்து நமக்கு சிஜி எல்லாமே வரும். அது இங்கேயும் அதே தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அடுத்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிறோம். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்திங்கன்னா அதே தான், டேட்டா மாடலிங், எஸ்கியூஎல், நார்மலைசேஷன் அண்டு ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ், அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் வியூஸு எல்லாமே இருக்குது. அப்படியே இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதே இருக்கிறதே பார்த்தீங்க கொஞ்சம் அப்படின்னா ஹெவி. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் நல்ல ஹெவியாகவே இருக்கும். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சிலபஸ் ரொம்ப ஹெவி. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 புக்கு கிட்ட நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ சிபியூ ஷெட்யூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படியே இருக்கும். இந்த டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட், சிபியூ ஷெட்யூலிங், த்ரெட்ஸு, பேசிக் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் சாஃப்ட்வேர், இது எல்லாமே வந்து கொஞ்சம் டூ மச் ஹெவியாக இருக்கும். படிக்கிறதுக்கு ராவாக இருக்கும் இந்த அதோடு யூனிட் மட்டும். அதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ டேட்டா செக்ஷன் அல்காரிதம் அதே தான், அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான். இங்கே அடுத்து வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க், அதுவும் அப்படியே தான். இப்போ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கும், அதே தான். டேட்டா கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாடல், அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஓஎஸ் அண்ட் டிசிபி, ஐபி லேயர்ஸ், WWW, வேர்ல்டு வைடு வெப். இப்போ தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஆர்பி கம்ப்யூட்டர் அஸ்பிரன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட் சிலபஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 1000 பேஜஸ், 2000லேருந்து 3000 பேஜஸ் தான் வரும். அப்படிலாம் படிக்கவே முடியாது. இதை நீங்கள் இதுக்கு அவ்வளோ ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு டாபிக் வைஸாக நீங்கள் போனால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். கொஞ்சமாக சப்ஜெக்டில் ஸ்கில்லாக இருக்க முடியும். இது போக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் வித் C++, பைத்தான் ப்ரோக்ராமிங்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டு, பிஹெச்பி அண்ட் MySQL, தென் சைபர் செக்யூரிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும் நம்மளுக்கு. எப்படின்னா பிஹெச்பி அண்ட் MySQL, வெப் டெவலப்மெண்ட் ஒன்று, பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் வித் C++, அப்புறம் டேட்டா செக்ஷன் நீங்கள் ப்ரோக்ராமிங் வச்சு படித்தா மட்டும் தான் புரியும். இப்போ இவ்வளோ 5 ப்ரோக்ராமிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இட்ஸ் வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா நெட்டோட சிலபஸை கொடுத்துட்டு நீங்கள் 12th புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சரியாக இருக்காது. நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்காகத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஹண்ட்ரட் சிலபஸ். இப்போ நீங்கள் டிஆர்பிக்கு நீங்கள் எப்பப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நெட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நெட்டு வந்து ஒரு குவாலிஃபைடு, அதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு காலேஜில், அப்புறம் பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸுக்கு, இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஒரு குவாலிஃபை எக்ஸாம் தான் எது அப்படின்னு நெட்டு அண்ட் டிஎன் செட்டு. அப்போ இதே சிலபஸ் தான் எங்கே வரும் அப்படின்னா நெட் அண்ட் செட்டுங்க. ஸோ நீங்கள் நெட் அண்ட் செட்டு நிறைய பேர் எழுத மாட்டீங்க சார், அது கஷ்டம். அதாவது இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டர் ஆரம்பிச்சதுல காலகட்டத்தில் இருந்து நம்ம பழைய வீடியோலாம் பார்த்து வந்தீங்க அப்படின்னா
நாங்க இன்ச் பை இன்ச்சா சொல்லியிருப்போம். நெட் அண்ட் செட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். நெட் அண்ட் செட் பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். கேட் ஓரியன்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். சிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அவ்வளோ டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாருமே நீங்க நம்பலாம். ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்மிஷனுக்காக ரொம்ப பாடம் எழுதிடக்கூடாது. ஷார்ட்கட்டா நாங்க படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள வந்து இவ்வளோ படிச்சா போதும். அப்படிலாம் பண்ணவே முடியாது. உண்மை உண்மை என்ன அப்படின்னா, அப்படிலாம் பண்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஹெவி சிலபஸ். டூ மச் ஆஃப் ஹெவி சிலபஸ். ஸோ இதுக்கு தகுந்தாப்புல நீங்க நகர்ந்தா மட்டும் தான் உங்களால வந்து இத பெரிய அளவுக்கு நீங்க நகர்த்தி கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட்டு அத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சிலபஸ் ஓரியன்டடா டவுட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அ கிளியர் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே டாபிக்கா பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யூனிட் 1 இருக்கு அப்படின்னா, அது 110 டாபிக். யூனிட் 2 இப்போ 131 இப்படி மொத்தம் 1032 டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். இந்த 1032 டாபிக்குமே இதில இருக்கும். அந்த டாபிக் மட்டுமே எத்தன பேஜஸ்னா 40 பேஜஸ் வருது இப்ப உங்களுக்கு. ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கும். இப்ப இந்த டாபிக்குக்கு என்ன குடுக்குறோம் அப்படின்னா, 1032 போட்காஸ்ட் குடுப்போம். இப்ப இப்ப எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட்காஸ்ட், சிமுலேஷன் பேஸ்டு கிளாஸஸ் இது எல்லாமே உங்களுக்கு நியூ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நானு குடுப்பேன். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்ல நீங்க வந்து கிங்டமா இருக்கலாம். பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தபுளா இருக்கும். இப்போ யூனிட் 1 எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ யூனிட் 1ல வந்து 110 டாபிக்ஸ் அப்படின்னா, இந்த 110 டாபிக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு குடுத்துருப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெஸ்ட் சீரியஸ் ஒண்ணு குடுத்துருப்போம். இப்ப ரீடிங் ஃப்ரம் எ ஃபைல் அப்படின்னா, இப்போ யூனிட் 2ல வந்து யூனிட் 5ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 5ல கம்ப்ரஷன் பிட்வீன் எ கைடட் அண்ட் அன்கைடட் மீடியா அப்படின்னா, இதுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் குடுத்துருப்போம். இப்படித்தான் வந்து 11 மொத்தம் 15,000 எம்சிக்யூஸ் அப்லோட் ஆகும். எதுல அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்டல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா, 11,454 இன்னும் 2 யூனிட்டுக்கு யூனிட் 9 அண்ட் 10 போடல. அது முடிஞ்ச அப்படின்னா 10 யூனிட்டுக்கு முடிஞ்சிடும். இது போக தமிழ் குடுப்போம் நாங்க. அது போக சைக்காலஜி குடுப்போம். அப்புறம் ஜிகே இதிலயே அப்டேட் பண்ணிருவோம். ஒரே இதில வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். மொத்தம் 20,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா நீங்க படிச்சுட்டே ஆகணும். படிக்கல அப்படின்னா, இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நீங்க அப்பியர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது எப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட்டு இத நீங்க அ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ஃபர்ஸ்ட்டு எத்தன டாபிக் அப்படின்னா 1032 டாபிக். இந்த 1032 டாபிக் பேர் இருந்தாவே கொஞ்சம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த எம்சிக்யூஸ பொறுத்தவரைக்கும் கிராக் பண்ண முடியும். இப்படித்தான் நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ்க்குமே நாங்க இப்படி தான் ரெடி பண்றோம். இப்ப 1032 டாபிக்குக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ்க்கான போர்ட்டல் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸா அப்படிதான் போகும். இப்ப இதுக்கு நோட்ஸ் நாங்க இப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொத்தம் டோட்டல் பேஜ் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய நோட்ஸ் மொத்தம் ஆ 3338 பேஜஸ் நோட்ஸ் மட்டும். 3338 பேஜஸ். இதான் நோட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்களேவும். இது வந்து எங்களோட நோட்ஸு. இது நாங்க பிளக் செக் பண்ணியிருக்கோம். பிளகரிசம்லாம் செக் பண்ணியிருக்கோம் நாங்க. இது வந்து அங்கங்க இருந்து காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணிலாம் பண்ணல. ப்ராப்பரா ஒரு இதுக்கு வந்து எப்படி குடுத்தா நல்லாருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கோம். இது போக எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 6737 பேஜஸ். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, 10,075 பேஜஸ் இது மட்டும். இது போக சைக்காலஜி, அப்புறம் தமிழ் இருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்க இப்ப அ எம்சிக்யூஸ பொறுத்தவரைக்கும் நாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒய் நாட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஏன் இத நம்ம குடுக்கக்கூடாது? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இன்ட்யூஷன பொறுத்தவரைக்கும் ஒரு நோட்ஸ் எல்லாமே குடுக்கும்போது இங்கனக்குள்ள பெருசா லோகோ போடுவாங்க. இப்படி ஒரு கிளாஸ்ல அவங்க பேர்லாம் போடுவாங்க. இது எதுவுமே இருக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க விட்டுருப்போம். அதே மாரி ப அலைன்மென்ட் வந்து 1.5 பேப்பர் வந்து அ சர்டிஃபைட் ஜிஎஸ்எம்ல இருக்கக்கூடிய A4 பேப்பர். அது புக் மாரியே தான் இருக்கும். புக்க விட நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். லைஃப் லாங்கா உங்களுக்கு தாங்கும். இந்த மெட்டீரியல பொறுத்தவரைக்கும். அதனால தான் மெட்டீரியலே நாங்க அந்த காஸ்ட்டு சொன்னோம். இப்ப நாங்க நெனச்சிருந்தோம் அப்டின்னா, இது இந்த பேஜஸ் இவ்வளோ பேஜஸ் குடுக்கணுமா அப்டின்னு கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க இவ்வளோ பேஜஸ் படிச்சா தான் கொஞ்சமாவது அங்க போய் அப்பியர் ஆக முடியும். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இவ்வளோ எம்சிக்யூஸ் இருக்கு. எம்சிக்யூஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்டின்னா 6737 பேஜஸ். ஒரு 6737 பேஜஸ இப்டி அலைன்மென்ட் பண்ணி உங்களுக்கு ஆம், டைப் பண்ணி, அலைன்மென்ட் பண்ணி, அத பிரிண்ட் பண்ணி, புக்கா மெட்டீரியலா பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரஸ் சைடு நீங்க கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஒரு பேஜ் சொல்லுவாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த எம்சிக்யூஸ்க்கு மட்டுமே வந்து 10,000 12,000 சொல்லுவாங்க. பிரிண்டட் பண்ணி புக்கா மாத்துறதுக்கு. ஏன்னா, அந்த புக்கோட ரேப்பர் காஸ்ட்டே எவ்வளோ வரும் அப்படின்னா, 200 ரூபீஸ் வந்துரும். ரேப்பரா போடுறது. ஸ்பைரல் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஸ்பைரல் நீண்ட நாளைக்கு நல்லா இருக்காது. அது வந்து அசிங்கமா இருக்கும். அப்படி இவ்வளோ வேலை பண்ணி அந்த புக்கா குடுக்கல அப்படின்னா, அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க புக்காவே தரோம். இப்ப வந்து உங்களுக்கு நாங்க என்ன நோட்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறதும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட். இந்த ஆன்லைன் டெஸ்ட் லாகின் பண்ண உடனே இதான் ஹோம் பேஜ். இப்ப இந்த ஹோம் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் லாஸ்ட் எழுதியிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இதிலேயே வரும். லீடர் போர்டு. இந்த லீடர் போர்டு எப்பவுமே இருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிள் எக்ஸாம்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னது தான். இப்ப சிஏ ஃபர்ஸ்ட் யூனிட் சிஏ ஸ்க்ரோல் பண்ணி மொத்தம் எத்தன லெவல் இருக்கு? சிஏல வந்துன்னா 110 லெவல் இருக்கும். 110 லெவல் முடிஞ்ச உடனே தான் அடுத்த லெவல். அப்ப சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு அப்படி ஒவ்வொன்றா வரும். இப்போ டேட்டா செக்ஷன் அண்ட் அல்காரிதம்ஸ் இப்படி வரும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு லெவல் நாங்கள் என்ன சொன்னோமோ அங்கே அதே தான் இங்கே இருக்கும். இப்போ டிபிஎம்எஸ் இப்போ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ஷார்ட் எக்ஸாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே தாராளமாக எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ யூனிட் 6 ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ். யூனிட் 6 நம்மளுக்கு என்னது அப்படின்னா C++. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். C++ உங்களுக்கு இப்போ யூனிட் 6 இந்த இருக்கா யூனிட் 6. இப்போ இந்த யூனிட் 6ல் உங்களுக்கு எத்தனை டாபிக் பார்த்தோம் நம்ம? இப்போ 14 லெவல் 14 இந்த இருக்கு. இப்போ இந்த லெவல் 14 இருக்கும். இது ஷார்ட் எக்ஸாம் கொடுக்குறோம் அவ்வளோதான். ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து 3 அட்டெம்ப்ட் நீங்கள் எழுதிக்கலாம். தாராளமாக எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி அழகாக வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சும்மா நான் கிளிக் பண்ணுறேன். முடிச்சிடுறோம் நம்ம. இப்போ சப்மிட் எக்ஸாம் கொடுத்துறேன். முடிஞ்சு இப்போ வந்துருச்சு. இப்போ டோட்டல் ஆன்சரு, அன்ஆன்சரு, கரெக்ட் ஆன்சரு, ராங் ஆன்சரு, ஃபெயில். இப்போ பேக் டு மெயின் வேணும். இப்படி நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்த்தோ எதை வேணாலும் படிச்சுக்கலாலும் எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். அந்த டாபிக் சீட்டு கொடுத்துருவோம். என்னென்ன நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டாபிக் சீட்டு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் போயிட்டு திருப்பி நல்லா கவனமாக கவனிச்சுங்க. ஹோம் போயிட்டு சரியா அட்டம்ப்ட்னு இருக்கா இதில் யுவர் அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் வியூ ஹிஸ்ட்ரி. இந்த வியூ ஹிஸ்ட்ரியை போனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ரிசல்ட்ஸ் கொஸ்டின் சிலபஸ் ரூல்ஸ் இருக்கும். இதில் கொஸ்டின்ஸ் நல்லா கவனமாக கவனிச்சுங்க. என்ன கொஸ்டின்ஸ் வச்சா அந்த கொஸ்டின்ஸ் வந்துடும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பி அதை அமுக்குனீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பியை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி அழகாக வரும். இந்த மாதிரி கார்டா அதாவது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். வித் எக்ஸ்பிளனேஷனோட தான் கொடுத்துருப்போம் நாங்கள் டீட்டெயில்டாக. அதுக்கு என்ன ஆன்சரு ஆப்ஷனு எது ரைட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ராம்ப்டாக ரெடி பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குனதே நாங்கள் தான். சர்வருக்கு நாங்கள் பே பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பே பண்ணிட்டு சார் இல்லை சார் நான் ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்வரை சிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா பே பண்ணதான் அதில் திருப்பிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பேக் அடிக்கவே முடியாது. அதுதான் சர்வர் இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஓகேவா? இப்போ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா தாராளமாக போகும். என்னென்ன டாபிக் இப்போ யூனிட் 1 இருக்கும். அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா யூனிட் 10. இப்போ யூனிட் 10ம் 9 மட்டும் போடலாம். இப்போ யூனிட் 5னா இப்போ லெவல் 26 இந்த டாபிக் சீட் இருக்கும். இப்போ யூனிட் 5ல் வந்து 26 இன்டர்நெட்டை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு சரி யூனிட் 26 அப்போ இன்டர்நெட் இப்போ அவ்வளோதான்ப்பா. இன்டர்நெட்டை மட்டும் மாற்றி வரும். வீடியோ ஸ்ட்ரீமிங், இன்டர்நெட் கம்யூனிகேஷன் எப்போ இருந்தது, ஆர்கிடெக்சர் என்ன இது எல்லாமே வரும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு படிக்கலாம். இதுக்கு நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ எத்தனை பேஜஸ் இருக்குது உங்களுக்கு நோட்ஸு? 300 அந்த பேஜஸ் நோட்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த எம்சிக்யூஸ் வேறு இந்த எம்சிக்யூஸ் வேறு. அப்போ டோட்டலாக கவர் பண்ணோம் அப்படின்னா நியர் அபவுட் 35,000 எம்சிக்யூஸ் வந்து இந்த எக்ஸாமுக்காக டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்
நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆன எம்சிக்யூஸ். அவ்வளோ அற்புதமான ஒரு செட். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த வீடியோ கிளாஸஸ். இப்போ இந்த வீடியோ கிளாஸஸில் வீடியோவில் போனீங்க அப்படின்னா இந்த ஆல் கேட்டகரி இருக்கும். இப்போ ஆல் கேட்டகரியில் இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கான எல்லாமே வந்துடும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். லாஸ்ட்டில் போயிருங்க. அது நம்பர் போட்டு தான் ஏற்றுவோம். எல்லா நம்பருமே வரும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ எந்த நோட்ஸுமே எடுக்காதீங்க, எதுவுமே எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து ஒரு நோட்ஸ் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் போட்காஸ்ட் கேளுங்க. போட்காஸ்ட் கேட்ட பிறகு தான் நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய பேப்பருக்கு வரணும். நம்ம பேப்பரை வச்சு தான், அதாவது நம்மளுடைய நோட்ஸை வச்சு தான் இந்த போட்காஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம். இந்த போட்காஸ்ட் அதாவது யாருமே இது வரைக்கும் இமேஜின் பண்ணாத ஒரு விஷயத்த தான் நாங்கள் பண்ணோம். அதாவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வட்டம் ப்ரிப்பேர் பண்ணுற யாருமே வந்து படிச்சவங்கிற திருப்தி நமக்கு வேணும்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். படிச்சவங்க திருப்தி நமக்கு இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தையே நம்ம உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ யூனிட் 1க்கு பார்த்தீங்கன்னா 110 போட்காஸ்ட் இருக்கும். இப்போ இந்த 110 போட்காஸ்ட்டில் இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வேணும், ப்ரிப்பேர் பண்ணணும், இதை ட்ரெயின் பண்ணணும், ஏஐவை ட்ரெயின் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நாட்டில் நம்ம ப்ரையாரிட்டி இன்புட்ஸு. இப்போ இது கேளுங்களேன். வணக்கம். இன்னைக்கு நாம கணினி அமைப்புகள்ல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகள், கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது முன்னுரிமை குறுக்கீடுகள், ப்ரையாரிட்டி இன்டரப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி. இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட CPU இருக்கு. அது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யுது இல்லையா? ஆனா எதுக்கு முதல்ல கவனம் கொடுக்கணும்? குறிப்பா எல்லா கோரிக்கைகளும் ஒன்னா வரும்போது எப்படி முடிவு பண்ணும்? இதுக்கு பதில் தான் இந்த முன்னுரிமை குறுக்கீடுகள். இது எப்படி வேலை செய்யுது, ஏன் முக்கியம்னு கொஞ்சம் சுருக்கமா அலசுவோம். சரியா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது கணினியோட செயல்பாடுகளை திறமையா நிர்வகிக்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டெக்னிக். அதாவது ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளுக்கு உடனே கவனம் கிடைக்கணும் இல்லையா? அதை உறுதி பண்ணுது. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா நிறைய இன்டர்ப்ட் ரிக்வெஸ்ட் வரும்போது அதுங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை வச்சு ரேங்க் மாதிரி கொடுத்து எதுக்கு ஹையஸ்ட் ரேங்க் இருக்கோ அதை CPU முதல்ல கவனிக்கும். அப்படிதானே? சும்மா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் மாதிரி இல்லாம. அதேதான், மிகச் சரியா சொன்னீங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு உடனடி கவனம் தேவை. இப்போ வன்பொருள்ல ஒரு பிரச்சனைன்னு வைங்க, இல்லைன்னா ரியல் டைம்ல டேட்டா வந்துகிட்டே இருக்கு, அது உடனே ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்துல இந்த முறை ரொம்ப உதவுது. மத்த வேலைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரி, புரியுது. ஆனா இது இது எப்படி வேலை செய்யுது? உங்க குறிப்புகள்ல சில டெக்னிக்கல் வார்த்தைகள் பார்த்தேன். IRQ, ப்ரையாரிட்டி என்கோடர், ISR, இதெல்லாம் என்ன? சொல்றேன். இப்போ ஒரு டிவைஸ், அது ஒரு கீபோர்டா இருக்கலாம், இல்ல மவுஸா இருக்கலாம். அது CPU கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது. அதுதான் IRQ, இன்டரப்ட் ரிக்வெஸ்ட். இப்போ பல டிவைஸ் ஒரே நேரத்துல கோரிக்கை வைக்கலாம். அங்கதான் இந்த முன்னுரிமை குறியாக்கி, அதாவது ப்ரையாரிட்டி என்கோடர் உள்ள வருது. ஓஹோ. அது ஒரு டிஸ்பேச்சர் மாதிரி எல்லா கோரிக்கைகளையும் பார்த்து, சரி இதுதான் இப்போதைக்கு ரொம்ப அவசரம்னு அது முடிவு பண்ணும். ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரி எதுக்கு முதல்ல வழிவிடணும்னு சொல்றது. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த குறியாக்கி முடிவு செஞ்சதும் CPU என்ன பண்ணும்னா, அது அப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கும். நிறுத்திட்டு இந்த முக்கியமான குறுக்கீட்டுக்கான சேவைக்கு போகும். அதுதான் ISR, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். அந்த ISR எங்க இருக்குங்கிற முகவரிய குறுக்கீடு திசையன் அட்டவணையின் இன்டரப்ட் வெக்டர் டேபிள்னு ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கும். சரி சரி. அந்த வேலையை முடிச்சதும் CPU ஒரு ஓகே முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு சிக்னல் அனுப்பும். அதுக்கப்புறம் விட்ட வேலையை திரும்ப தொடரும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மிக்ஸ் இங்கிலீஷ் இதை அவ்வளோ தூரத்துக்கு இதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு ட்ரெயின் பண்ணி தான் இந்த ஒரு விஷயங்களை ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு ப்ரொவைடட் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 1032 போட்காஸ்ட் ஒவ்வொன்றுக்குமே இதை படிச்சுட்டு ஒரு அதுக்கான நோட்ஸ் இப்போ ப்ரியாரிட்டி இன்புட் இதுக்குமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், எங்களுடைய லோகோ எதுவுமே போடாமல் தான் நாங்கள் கொடுக்குறோம். எதுக்குமே அழகா இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் விரிஞ்சிருவீங்க. பெரிய அளவுக்கு அவுட்புட் இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு அவுட்புட் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான்
வி ஆர் ப்ரிப்பேர்ட் மெட்டீரியல். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸோட தரமாக மாறிடுச்சு. இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், நம்ம எப்படி படிச்சலாம். கஷ்டம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் போகும், இல்லை எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும், நல்லா படிக்கணும். நான் இவ்வளோ தான் படிப்பேன், இப்படி தான் போய் எழுதுவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அதை மட்டும் நம்ம மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா படிங்க. எல்லா சப்போர்ட்டுமே எங்களால் பண்ண முடியும், எந்த அளவுக்குனாலும் எங்களால் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் ரிசல்ட்ஸ் இருக்கும். 369 டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட மெட்டீரியலை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மெட்டீரியல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறத தாண்டி நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு மாபெரும் அறிவு கண்டிப்பாக இந்த செஷனில் படிக்கிற எல்லாத்துக்குமே கிடைக்கும். இதுக்கு நாங்கள் சிமுலேஷன் பேசிட்டு கிளாஸஸும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அதனையும் சொல்லுவேன் நான். அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் தாராளமாக ஆஃப்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக வரலாம். அதே ஃபீஸ் தான், நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் ஃபீலாம் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக வந்து படிச்சுட்டு போகலாம், ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த போட்காஸ்ட்டில் ஏதாவது எந்த செஷன் புரியல சார், இந்த இது எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ கிளாஸஸாக நாங்கள் எடுத்து அனுப்புவோம். இதெல்லாம் புரியலையோ உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பேஜுக்குன்னு ஒரு குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக அதில் நாங்கள் போடுவோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் செக்ரிகேட் பண்ணுவேன் நான், கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணி பிரித்து போடுவேன் நான். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் படிங்க. இது மாற்றத்துக்கான நேரம். படிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் படித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எந்தவித பயமும் இல்லாமல் ஹாலில் போய் உட்காந்து தைரியமாக நம்ம எழுதிட்டு வர முடியும். அதை தாண்டி இப்போ இதுக்கு மெனக்கிட்டு நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமை தாண்டி இதுக்குன்னு ஒரு அறிவு நீங்கள் பெறலை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ டைம் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. மணியை தாண்டி இந்த வேல்யூ வந்து டைம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிஸ்டத்தை 369 டெஸ்ட்லாம் நமது மாணவர்களுக்காக உருவாக்கியிருப்போம். ஸோ எங்களோட சேர்ந்து பயணிச்சு உங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத மனப்பூர்வம் சொல்லிக்கிறேன். வேற எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.